என்னாச்சுமா? பாருடி, இவ கிடக்குற நிலைமைய பாரு. என்னத்த சொல்ல, இவ அண்ணன் இவளை ஏசி போட்டானா அம்மா திதிய பார்க்க முடியலையா? மறுபடியும் உங்காம திங்காம கிழிஞ்ச நாறு மாதிரி கிடக்கா பாத்தியா? இவளை இங்க வச்சுக்கிட்டு மாரடிக்க என்னால முடியல. இப்படி ஒவ்வொரு சண்டைக்கும் பட்டினி கிடந்தா இவ மட்டும் இல்ல, இவ வயித்துல இருக்கிற குழந்தையும் சேர்ந்து போயிடும் போல இருக்கு. ஏய், என்ன பேச்சு பேசுற? முடியல, ஒவ்வொரு தடவையும் இப்படிதான் செய்தா. வேணாம், இவளுக்கு என்ன வேணும்? இவ அண்ணனோட இருக்கணும், அவ்வளவுதானே? போட்டோம், அவங்க அண்ணன் வீட்டுக்கே இவ போட்டோம். தயவு செஞ்சு இவளை அழைச்சிட்டு போயிடு. என்னால இவ படுற கொடுமையில தாங்க முடியல. ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம மைனி எப்படி கிடக்குது பாருக்கா. வீட்டுல யார் பேச்சுமே கேட்க மாட்டாங்க. ஏசக்கி, ஏண்டி இப்படி எல்லாம் செய்யற? நான் என்னல ஆசைப்பட்டேன், இவளை நல்லபடியா வச்சு பாத்துக்க தானே தேடி வந்து அழைச்சுக்கிட்டு வந்தேன். இப்படி பண்ணுதாளே இவ, நான் என்ன திட்டி செய்ய? போதும் பரணி, உனக்கு புண்ணியமா போகும். நீ கையோட அவளை அழைச்சிட்டு போயிடு. இவ இப்படி இருக்கிற நிலைமை என்னால பார்க்க முடியல. ஆமாட்டி, போதும். இவளை இப்படியே விட்டா கண்டதெல்லாம் நடந்துரும். தயவு செஞ்சு கூட்டிட்டு போயிருவல. எனக்கும் அப்பப்போ மயக்கமா வருது. நான் இவளை பாப்பேனா இல்ல என்னைய பாப்பேனா? மைனி தான் சாப்பிட மாட்டேன்ருச்சு, நீ என்னத்துக்குமா பட்டினி கிடக்க? சாப்பிட்டா தானே உடம்பு நல்லா இருக்கும். அல்ல பரணி, நான் முடிவு எடுத்துட்டோம்ல, போதும். இதுக்கு மேல என்னால முடியாது. இவதான் என் உசுறு. இவளை நல்லபடியா பாத்துக்கணும்னு இவ இழுத்த இழுப்புக்கெல்லாம் போன. ஆனா இவ, நான் முக்கியம் இல்ல, அம்மையும் முக்கியம் இல்லைன்னு நினைக்க. அது மட்டுமா, அவளை சித்திரவதை பண்ணிக்குதா? ஏசக்கி, பாத்தியா உன் புருஷன் எவ்வளவு வருத்தப்படுறான்னு பாத்தியா? அவ கேட்க மாட்டாள, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டான். இப்படியே போனா கேட்டி, என்ன டி திடீர்னு அம்மைய வெச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டு இருக்க? மா, I love you மா. கேளு, பாருல, இவ அடிக்கிற கூத்த பாத்தியா? இந்த நான் கூட ஐ லவ் யூ மா. ஐய, என்னல இது, ரெண்டு பேரும் சேர்ந்து கூத்தடிக்கிறிய? மா, நான் உன்னை கட்டிக்கவா? வாடி வா, எம்பிட்ட வேணா என்ன கட்டிக்க, உன்னோட அம்மா தானே. வா. திடீர்னு என்னாச்சு என் புள்ளைக்கு? உன் பொண்ணுக்கு எப்பவுமே அம்மா கூடவே இருக்கணும்னு இருக்கு. என்ன செய்யறது? கேட்டி, பேசாம அந்த முரட்டு பையில கூட்டிக்கிட்டு இங்கே வந்துரு, கூடவே இருக்கலாம்ல. மா, என்ன நடந்தாலும் இந்த அம்மாவை நான் கைவிட்டவே மாட்டேம்மா. இப்ப யாரடி உங்க அம்மாவை கைவிட சொன்னா? அதெல்லாம் உனக்கு புரியாது. சரி, நான் கிளம்புறேன். சரி சரி, சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டுதான் வந்தம்மா. டி சிவபாலா, அக்கா. உனக்கு வேலை முடிஞ்சிருச்சா? என்ன கொஞ்சம் டிராப் பண்றியா? முடிஞ்சிச்சுக்கா. மா, உனக்கு ரொம்ப தலை சுட்டுதுன்னு சொன்னல, இனிமே நீ எந்த வேலையும் பார்க்க கூடாது, நானே செஞ்சிடறேன்னா. சரி சரி, அப்ப நான் கிளம்புறேன். குட் நைட். என்ன ஆச்சுடி, பாசத்தை கொட்டிக்கிட்டே இருக்கியே? மயக்கம் போட்டிருக்கான் மாமா. என்னத்த சொல்லுங்க? பாசம் இருக்க வேண்டியதுதான், அதுக்காக இப்படியா மாமா? இதுக்கெல்லாம் பெரு பாசமா? சீ, பைத்திய காட்டணும் இல்ல? இல்ல கேட்டியால, என் மக கணக்கு கிடையாது கேட்டியால? வேணாம் மாமா, அவன்கிட்ட நீங்க பேச வேணாம்.
நான் பேசிக்கிறேன். அங்க ஒருத்தி பாசம் பாசம் சாக கிடக்குறா. இவன் மனசு கல்லா கிடக்கு. காது செவிடா போச்சு. நீங்க பேசுறதெல்லாம் அவன் மண்டையில ஏறவே ஏறாது மாமா. நான் பேசிக்கிறேன். ஹலோ மிஸ்டர் பிரசிடென்ட், கொஞ்சம் உள்ள வா. நான் உன்கிட்ட பேசணும். இல்லை, எதுவா இருந்தாலும் இங்கே பேசு. அது என்ன உள்ள போய் பேசிட்டு? டேய், உள்ள வா, நான் வரணும். வரலன்னு வெயி, அதுக்கான பின்விளைவுகளை நீதான் சந்திக்கணும். இல்ல கூப்பிடுதா இல்ல? விஷயத்த சொல்லவும் முடியாம, உன்னோட ஆத்திரத்தை தாங்கவும் முடியாம தினம் செத்துட்டு இருக்காடா. அவளை போய் தப்பா நினைச்சிட்டியே. என்னடா அண்ணன் நீ எல்லாம்? இல்லை, என்கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. சொல்லியிருந்தா நீ என்ன பண்ணிருப்ப? ஐயோ அம்மானு ஊரு கூட்டிருப்ப. அம்மாவுக்கும் தெரிஞ்சு போயிடும். தனக்கு கேன்சர் இருக்குங்கறத அம்மா தாங்குவாங்களாடா? அந்த செய்தியை அவங்களை கொன்னுடாதா சொல்லு. இல்லை, அதனாலதான் அத்தை கொஞ்ச நாளா ஒரு மாதிரியே பேசலா. ஆமா, அதனால்தான் அம்மா அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. ஒரு கோர்ஸ் மெடிசன் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் சரியாகலனா பயாப்சி கொடுப்பாங்க.